செய்திகளை விரிவாக பார்ப்பதற்கு முன்பாக முதலில் தலைப்புச் செய்திகளை பார்க்கலாம். இனி செய்திகளை விரிவாக பார்க்கலாம். குற்ற வழக்கில் கைது செய்யப்பட்டு நிபந்தனை ஜாமீனில் உள்ள செய்திகளில் தொடர்வது சிறிய இடைவேளை. 2022-23 நிதியாண்டில் அரசியல் கட்சிகளுக்கு கார்ப்பரேட் நிறுவனங்கள் அளித்த தேர்தல் நன்கொடையில் 71 விழுக்காடு பாஜகவுக்கு கிடைத்திருப்பது தெரியவந்துள்ளது. தமிழ்நாட்டிற்கு கூடுதல் நிதி கொடுத்ததாக ஒன்றிய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் பேசியிருந்த நிலையில் அதற்கு பதிலளித்துள்ள மாநில நிதியமைச்சர் தங்கம் தென்னரசு ₹1 வாங்கிக் கொண்டு 40 பைசாதான் திருப்பி அளிக்கிறார்கள் என்று விளக்கமளித்துள்ளார். தமிழர் திருநாளாம் பொங்கல் பண்டிகையை சிறப்பாக கொண்டாடும் வகையில் குடும்ப அட்டைதாரர்களுக்கு பொங்கல் பரிசாக ₹1000 ரொக்கமாக வழங்கப்படும் என்று முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் அறிவித்துள்ளார். வருகின்ற கோவையில் நடைபெற்ற 100 ஆண்டு பழமை வாய்ந்த கார்களின் அணிவகுப்பு மற்றும் இருசக்கர வாகன கண்காட்சி பார்வையாளர்களை பெரிதும் கவர்ந்துள்ளது. கோவை விழாவை தொடர்வது சிறிய இடைவேளை.